மறந்துதான் இருக்க முடியும். இதயத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை நான் மறந்திருப்பார். இதயமே நீங்கள் அதற்கு பொழுது எப்படி மறக்க முடியும்? உங்களை மறக்க முடியும். உன்னை பார்க்கும் போது மனமானது படித்திருக்கிறேன். மூன்றாம் பிரவோன்ற ஒன்று ஆப்பிள் போன்ற கண்ணா மாதுளை போன்ற செக்க செவந்த செம்பவள கண் திரண்ட மார்பகம் என்ன நட்டை என்ன முட்டை இதுபோல் அழகாய் கனிமொழி நாட்டில் பார்த்ததே இல்லை. சத்தியம் காத்திருப்பது கண்கள் மட்டுமல்ல, என் இதயம் தான். கண்கள் உன் முகத்தை தெரிகிறது, இதயம் உன் கட்டை தெரிகிறது. இன்பமே முதன்மே மண்டலோ கடமைகள் பல காத்துக் கொண்டிருக்கிறார். படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்காக நெகிழ படைத்திருக்கிறார். அவையால் படைகளை திரட்டிக் கொண்டு வெள்ளை நாடு போருக்கு செல்ல வேண்டும். உன்னிடம் விடைபெற்று செல்லலாம். எப்ப போக போறீங்க? இப்போதே செல்ல வேண்டும். இப்ப வேண்டாம். சாப்பிட்டு சாயந்தரமா ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதை விட கடமை முக்கியம். இளமையில் எவ்வளவு கஷ்டப்படுகிறானோ முதுமையில் சந்தோஷமாக வாழ்வான். போருக்கு போயிட்டு வாங்க தானான்னு சொல்லல. சரி, ஆனால் என்றால் அதை சொல். அதற்கு விளக்கம் என்ன? அதை சொல். ஒண்ணு இல்ல, நீங்க மட்டும் அரண்மனை நல்லா சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க. நான் எப்போ அரண்மனைக்கு வருது? அதற்கு நேரம் காலம் நெருங்கி முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சந்தித்து போரில் வெற்றி அடைந்தது என்று நம்பிக்கை மன தைரியம். அப்படி இருக்க தருவாய்
மணிமணி நாட்டில் நான் வந்தவுடன் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன். என்ன நிகழ்ச்சி தெரியுமா? முப்பெரும் விழா. அந்த விழாவில் உன் நாட்டியத்தை வெளிப்படுத்துவேன். அரண்மனையில் உன் பாதம் பட்டவுடன் நான் சொன்னதை போல் செய்வேன். என்ன போல நான் சொல்வதை போல் நீங்க செய்து முடிக்க என்ன மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு. மங்கை நினைத்தால் சாதிக்க பிறந்தவள் இந்த சார்வதே. எனக்காக இதை செய்தால் நாள் முடியும், உன்னால் முடியும். இல்லங்க இந்த வேலை நான் செய்வேன். எவ்வளவு பண்ணிருக்கிறாருல பிரச்சனையே கிடையாது. ஆனா அது கொஞ்சம் ஏடகுடமா போகுமோ. சாருமதி, கவலை வேண்டாம், கண்ணீர் வெடிக்க வேண்டாம். நீ அரண்மனையில் இருக்கும்போது உன் அருகாமையில் நான் இருப்பேன். ஆனால் நான் தான் அழைத்து வந்தவன் எவருக்கும் தெரியாது. புரிகிறதா? சரி, ஓகே. உங்களுக்காக அந்த வேலையை செய்யறேன். சரி, ஆனா ஒண்ணு இல்லைங்க. நீங்க போருக்கு போயிட்டு வர எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு வாரம் ஆகலாம், இல்ல ஒரு மாசம் ஆகலாம், இல்ல 2 வாரம் கூட ஆகலாம். எதிர்ப்படையை வைக்கத்தான் நம்முடைய வீரா பாடியே சொல்லாதப்பா. அவன் காட்டு போனது பாடம் ஒரு விகடக்கணி. அதனால நீங்க போய் வரதுக்குள்ள 60 குழம்பா தானே கடந்து போறேன். ஏன் தயக்கம்? போறது போறேன். மனம் விட்டு பேசினார் நோய் என்பதே வராது. புரிகிறதா? என்னிடம் தாராளமாக இருக்கலாம். உன்னுடைய மனக்கவலை போக்கத்தானே நான் வந்திருக்கிறேன். இல்ல ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க போறதுக்கு போறீங்க. சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் ரூம்ல எடுத்துட்டு போறீங்க. இவ்வளவுதானே? இதற்காக கலக்கம், தயக்கம், நடுக்கம், இதற்காகத்தானே ஒட்டொட்டமாக ஓடி வந்தேன். சாருமதி, காலையில் பூப்புப்பது கள்ளிப்பூ, மாலையில் பூப்புப்பது மல்லிப்பூ, உனக்கும் எனக்கும் இரவு பூப்புப்பது இன்பப்பூ. ஐ லவ் இட். அந்த கூவுற குயிலும் சேவலும் பார்த்து படிக்குது பாட்டு. நீங்க மாமா
வினை பரவே என் கோவில் அவளை வணக்கம். நீலவானுக்கு நிலவு சொந்தம், கடல் நீருக்கு அலை சொந்தம், கவியால கவிஞனுக்கு கற்பனை சொந்தம், புவியால மன்னனுக்கு புகழ் சொந்தம். இந்த அரசுக்கு நான் சொந்தம். முல்ல நாட்டின் பெயர் மோகன்ராஜ். பாட்டு ஒரு புலவலாம் பாட்டுக்கொரு புலவனா பாரதியாரு நம் பருத்தலைவர் கர்ம வீர காமராஜரு. பகுத்தறிவை பரவ செய்த பெரியார் இந்த பாருக்குள்ளே அவருக்கு ஈடு யாரு, இந்த பாருக்குள்ளே அவருக்கு ஈடு யாரு. அஞ்சலை போற்றி பாடுங்கள் அண்ணன் காந்தியடிகளை எண்ணி பாருங்கள். அஞ்சலை போற்றி பாடுங்கள் அவன் அறிவுரையை போற்றிவிட்ட பாதை மாறி சென்றிடாதுகள், போற்றிவிட்ட பாதை மாறி சென்றிடாதுகள். பேரறிஞர் அண்ணாவையே மறந்திடாதுகள், அறிஞர்களை கொஞ்சம் பாடுங்கள் அவர் அறிவுரையை வழங்குகிறார்கள். சட்டத்தையே சீர்திருத்த செய்ததாருங்க அறிஞர்களை பற்றி பாடுங்கள் அவர் அறிவுரையை மனதில் கொள்ளுங்கள். நிலம் காத்து நெறி காத்து மன்னனின் குலம் காத்து வேந்தனாய், புலன் காத்து புகழ் காத்து போற்றின மக்களின் நலம் காக்கும் தலைவனாய், மரபு வழியில் மாண்பு குன்றாமல் ஆட்சி புரிந்து வருகின்றேன். வாழ்வில வெளிச்சம் தேவை, அதற்கு வழிகாத தொழில் வன்மையான உழைப்பு வேண்டும். அறிவில வெளிச்ச வேண்டும், ஆன்றோர்கள் அனுபவங்களை பயில வேண்டும். உறவுல வெளிச்ச வேண்டும், அன்பை விளக்கி அற வணக்கம் கரங்களால் மனித மனங்களை மாற்ற வேண்டும். வீரம் உயரப் பெற வேண்டும், மரம் மறைய வேண்டும், அறம் தடுக்க வேண்டும். என் மக்கள் என்னை இரண போற்ற வேண்டும். மணிபுரி நாட்டுக்கு சந்தர்ப்ப காவலன் 3 ரோடு கப்பமனை கட்டவளை லிகிதத்தை சந்தித்தவர் காணவில்லை. நீங்க சொன்ன பிரகாரம் அந்த மணிபுரி நாட்டுக்கு போனீங்க. அந்த நாட்டு மன்னரை பார்த்தேன், மணிப்பானை கேட்டேன், கொடுத்தானா? கொடுக்க மறுத்துட்டாருங்க. வேணா போர் பானை சந்தி சொல்லிட்டாரு ஐயா. போர் முனையா? என்ன ஆணவனுக்கு இரட்டா படைகளை புறப்படுவோம் போருக்கு. முல்லைநாட்டு மன்னன் கப்பப்பணம் கட்டவில்லை. அதற்காக நீ பேரரசாக இருந்தால் உனக்கு நாங்கள் கப்பப்பணம் கட்ட வேண்டுமா? எவருக்கும் எவரும் அடிமையில் தருது முதலில் அதை அறிந்து கொள். பேரரசுக்கு சித்தரசு அடங்கி பதில் சொல்லணும். கப்பப்பணம் கட்டிதான் ஆக வேண்டும். எவருக்கும் எவரும் அடிமை இல்லை என்று ஏன் அடிமை? நீ ஆண்ட முதல்ல மணிபுரி நாட்டு முப்படை தளபதி ஆள வந்தார். முப்படை தளபதி ஆள வந்தான். வந்தாயே, பணம் கொண்டு வந்தாயா? ஏன் உனக்கு பணம் வேண்டும் என்றால் என்னை வென்று பணத்தை படி. உன்னை நான் வெல்வதா? தளபதி யாரு? உனக்கு என்ன ஆணும்? உனக்கு வீர விருந்தா?
துடுப்போர் உன்னை பார்ப்பதற்கு சிறுமலை போல் தெரிகிறாய். பாதத்தை வடிவிட்டால் உனக்கு உயிர்ப்பிச்சை நான் அளிக்கிறேன். யார் யார் பார்த்திருந்து மன்னிப்பு கேட்பது? அது நடக்காத அகராதி. என்ன நாடு பிடிக்க வந்த கோடாரி கூட்டமே வேண்டாம். வாதத்திற்கு வருது பிடிவாதத்திற்கு எந்த பிடிவாதத்தோடு இருப்பான்? ஓ தொடுப்போர் பத்து மரியாதை விட்டு எனக்கண்டு சட்டம் பேச தகுமா? பத்து மரியாதை விட்டு எனக்கண்டு சட்டம் பேச தகுமா? எண்ணி நகையை அடையாளம் செய்துட்டாய். துண்டிய குறிக்கிற சுற்று நீ போட. உன் கொள்ளாத பார்வை சொல்லாமல் சொல்லிவிட்டது. நீ செய்ய போக சீர்கட்ட செயலை பேர் கட்டு போக நேர் வழிவிட்டு வந்துவிட்ட அறிவு கூர்கட்ட அபாயக்குரிய உன் கையை கட்சி அள்ளி போட்டு இலை போட்டு புரிந்து அறிவுள்ளத்தை என்ன சொன்னாய்? என்ன சொன்னாய்? அப்பா புத்தி அற்பமத்து கொண்டவனே நீ என்ன சொன்னாய்? அப்பா புத்தி சின்ன பையனை கீறி எழுதாய். சின்ன பையனை கீறி எழுதி இவ்வளவு தூரம் நான் நடுத்துறையில் மரமண்டைக்கிறவில்லை. ஊக்குருவி என்னதான் உயர உயர பறந்தாலும் நான் கருடன் தானே நான். நல்ல பறவைக்கு ஈடாகுமா? வான்கோழி தோலை விரித்து ஆடினாலும் ஆடு மயிலுக்கு ஈடாகுமா? உரைக்கிற நோய்க்கு சிறக்க மஞ்சள் பூசினாலும் அதன் குணமானான். குத்து சோட்டிலே கைத போதும் சட்டிலே இறமை வருகிறது. இவை அனைத்தும் உன்னுடைய குணம். நான் சொல்லும் வார்த்தை சிரிக்கிறவில்லை. அடடா துருப்பு திருட்டு பெயர உலகி நிலவை செப்புவேனே கேளடா எத்தரடி வெள்ளடா. திருட்டு பெயர உலகி நிலவை செப்புவேனே கேளடா எத்தரடி வெள்ளடா. அந்திரச ரோனெடுக்கும் தந்திரமை கொடுத்தவனே. உனது நிலவை செப்புவேனே கேளடா எத்தரடி வெள்ளடா. முட்டாள் தொட்டால் சுடு நெருப்பு என்பதை கருதாத கருணாவே. தொட்டால் குத்தும் முள் என்று எண்ணி பார்ப்பது ஈனப்பிறவையே. உள்ளம் இல்லை காம பள்ளம் ஆசிவெளி வெள்ளம் இருண்ட இல்லம் சொல்லிரு செல்லிரு கள்ளம் இந்த உலகம் இருந்தாலும் முன்னால் என்னோட செய்விடு. என்னடா எத்தனை பேசுறேன்? அட என்னடா ஏன் எத்தனை பேசுற வெள்ளடா. அட கோழைகளே. எப்படி உன்னை ஜெயிக்க முடியாது தெரியுண்டா. அதுக்கு தான் நான் பின்னாடி நின்னு இருந்தேன். வீரத்துக்கால எப்படியோ உன்னை ஜெயிச்சுமா. ஐயா என் பக்கத்துல இருக்கு அங்க அந்த பக்கம் வந்துருக்கீங்க. அவன் எங்க நாட்டுக்கு வரல ஒரு கோட்டை ஒரு பிரியாணி குத்தேன். அதான் எதுவும் பண்ணல. நீ லஞ்சம் வாங்கி விட்டாங்க நீ. அதனால என் புறம் வரவில்லை. அவர பக்கம் இருந்தாய். டேய் முல்லை நாட்டு மன்னன் மோகன்ராய் நம் பாதத்தை விழுந்து விட்டார். இவரை மணிமணி நாட்டுக்கு தர 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 என்று அழைத்து டேய் வாங்கடா டேய். முல்லை நாடு சென்ற மோகன்ராய் வெற்றி கண்டாரா அல்லது தோல்வி கண்டாரா? சென்ற தலைமையில் இதுவரை காணவில்லை. மணிமணி நாட்டுக்கு சென்று முல்லை நாட்டு மன்னனை சந்தித்தேன். மோகன்ராஜை பாதத்தில் விழுந்து விட்டார். இதோ அழைத்துக் கொண்டு வாங்கடா நில்லுங்கடாங்க. நில்லுங்கடா. மன்னர் பண்ணா. டேய் மோகன்ராய், ஆத்திரத்தால் அறிவிழந்து ஆணவத்தால் மதியிழந்து தன்னையே தான் மறந்து என்னையே எதிர்க்க எழுத கொடுத்தார். பார்த்தரையா உன் கரங்களுக்கு விலங்காட்டி மறப்போம் மன்னிப்போம் என்ற வரவில பிறந்தவன் மணிவா எப்போ ஒரு மன்னித்து விட்டு அவன் கரங்கள் விலங்காக இது நவராத்திரி முப்பெருவிழா. என்ன விழா? வெற்றி விழா. எனது மகள் வேல் விழிக்கின்ற விழா. பகமையா இல்லாத நாட்டுக்கு சுதந்திர தின விழா. சீக்கிரமா எங்க முப்பெரு விழா நடக்க இருக்கிறது. முதல் விழா என் நாட்டு இளவரசிக்கு பிறந்த நாள் விழா.
இரண்டாவது விழா நம் நாட்டு தளபதி ஆளவந்தானுக்கு வெற்றி விழா. மூன்றாவது விழா நம் நாட்டுக்கு சுதந்திர தின விழா. இந்த 30 விழாவும்